பத்தடுக்கு மாடி மீது நின்று பார்க்கலாம். மாவுசைக்கு அழைத்துக் கொண்டு பத்தடுக்கு மாடிக்கு வருகிறார்கள். இங்கு பாம்பு விளையாட்டை பார்க்கும் போது மாவுசைக்கு மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய வைரக்கல் ஒளிவானது மாயாண்டியுடைய முகத்திலே பட்டது. பார்த்தார் மாயாண்டி. ஆகா, திரவியத்தை களவு செய்த கல்வனை கண்டுவிட்டேன். இவள்தான் கொலையின் மகள் மாவுசைக்கியா? உடனே 1000 முழக்கு அம்பத்து விட்டு கீழே இறங்கினார். பண்டார கிழவனை போல் வடிவமெடுத்து மாவுசைக்கு இடத்திலே அரண்மனையிலே வந்து பிச்சை கேட்கிறார். மாவுசைக்கு முன்வாசலுக்கு வந்தா பின்வாசலுக்கு வர்றார், பின்வாசலுக்கு வந்தா முன்வாசலுக்கு வர்றார். முன்னும் பின்னுமாக மாவுசைக்கு பெண்ணை அலைய வைத்து பார்த்தார் மாயாண்டி. பார்த்தாள் மாவுசைக்கு. ஏ கிழட்டு பண்டாரம், பிச்சை வாங்க வந்தவன் பிச்சை வாங்கிவிட்டு பேசாமல் போக வேண்டியதானே, என்னை முன்னும் பின்னும் அலைய வைத்து பார்க்கிறாய். பேத்தி மாவுசைக்கு என்ன அவ்வளவு லேசா நினைச்சிட்டியா? என்னதா வந்து சடங்கு வாங்கிட்டு போக வேண்டிய நாரச்சடியனே. பிச்சைக்கு நான் வரலையடி, பெண் கேட்டு வந்தேனடி.